கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். ஏசப்பா நல்லவர். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்கன்னா, ஜீவ வார்த்தையை கேட்குறீங்கன்னா, அந்த வார்த்தை நிச்சயமாக அது வெறுமனை போகாது. உங்களுக்கு அனுப்பப்படுகிற வார்த்தை எதற்காக அனுப்பப்படுகிறதோ அந்த நோக்கத்தை நிச்சயமாக நிறைவேற்றும். பெரிய காரியத்தை பார்ப்பீங்க. சோர்ந்து போகாதீங்க. இந்த நாளில் உங்களுக்கு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்களுக்கு அனுகூலமான கதவுகளை திறப்பார். நீங்கள் பயப்பட்டிருக்கிற காரியம் உங்களை அணுகாது. அது உங்களை விட்டு விலகி போகும். நீங்கள் அதிசயத்தை பார்ப்பீங்க. இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 33:9. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டிடம் நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டிடம் நிற்கும். ஆண்டவர் ஒரு காரியத்தை கட்டளையிட்டார்னா அது அப்படியே நிற்கும். அது எங்கும் அசையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் பாருங்கள், சீசர்களுடைய படகுல அவர் பிரயாணம் பண்ணுறாரு. திடீர்னு கடல் கொந்தளிக்குது. ஆண்டவர் கட்டளையிட்டார். பார்த்தீங்களா? காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளையிட்டார். இறையாதை அமைதலாயிருந்து சொன்னார். அவர் சொன்ன உடனே அது அப்படியே நின்றது. பாருங்கள், அப்படியே நின்றது, அமைதலாயிற்று. ஆண்டவர் கட்டளையிட்டா அவ்வளோதான். இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாக நிறைய போராட்டங்களும் பிரச்சனையும் நெருக்கங்களும் உங்களுக்கு விரோதமாக தாக்கி கொண்டிருக்கலாம். ஏசப்பா அதை பார்த்து அமைதலாயிருங்க, என் பிள்ளைகளை சேதப்படுத்தாதீங்க, நீங்கள் விலகி போயிருங்கன்னா அவ்வளோதான் போயிடும். மார்க் 9 ஒரு வாலிபனுக்குள்ள இந்த பிசாசை பார்த்து ஏசப்பா சொன்னார், இவனை விட்டு விலகிப்போ, இனி இவனுக்குள்ளே வராத, இனி இவனுக்குள்ளே போகாதுன்னு சொன்னார். அவ்வளோ அந்த பிசாசு விலகி போயிடுச்சு. உடனே விடுதலை அடைந்தான். பார்த்தீங்களா? உடனே விடுதலை அடைந்தான். நீங்கள் யாத்திரம் 14 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். இங்கே ஆண்டு செங்கடலை 2ஆக பிளந்த பொழுது அந்த தண்ணீர், பிளந்த தண்ணீர் குவியலாய் நிற்கிறது. குவியலாய் நிற்கிறது. இஸ்ரவேல் மக்கள் போகிறதுக்கு பாதுகாப்பாக நின்றுது. தண்ணி ஒரு மதில் சுவரை போல நிற்குது. இதெல்லாம் ஆண்டவர் செய்கிற செயல்கள். இன்றைக்கு உங்களோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அவர் கட்டளையிட போகிறார். சில காரியங்கள் அப்படியே நிற்கும், அப்படியே முடிந்து போகும், அப்படியே பின்வாங்கி போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். பயப்படாதீங்க. சரியா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். நீங்கள் கட்டளையிட்ட உடனே காற்றும் கடலும், கொந்தளித்த காற்றும் கடலும் அமைதலாயிற்று. ஏசப்பா, இப்பொழுதும் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எதெல்லாம் எதிர்த்து வருகிறதோ, அது மனிதர்களாக இருக்கலாம், பிசாசாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், நெருக்கமாக இருக்கலாம், மரண கண்ணியாக இருக்கலாம். இப்போ அதை பார்த்து என் பிள்ளைகளை தொடாத, விலகி போடும், நீர் கட்டளையிடும், நீர் கட்டளையிடும், நீர் சொல்ல ஆண்டவரை, நீர் கட்டளையிடும், அது அப்படியே நிற்கும். நன்றி. இப்பொழுது நீர் கட்டளை இடுகிறவிட நன்றி. உடைய பிள்ளைகளை பயமுறுத்துகிற, எதிர்க்கிற சக்திகள் எல்லாம் அப்படி ஒன்றும் இல்லாமல் போகிறபடி நாள் ஸ்தோத்திரம். வியாதிப்பட்டவங்களை சுகமாக்குங்க. பிசாசன் கிரிகள் அழிந்து போகட்டும். கடன் பாரங்கள் விலகட்டும். ஆண்டவரே, குறிப்பாக இன்றைக்கு பிறநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பில் அனுப்பியிருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறவங்களுக்கு அற்புதம் செய்யும். சாட்சியில் எழுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.